ரெடி டு ஈட், ஈஸி டு குக், இன்ஸ்டன்ட் ஃபுட் அப்படின்னு எப்போ இந்த பேக்கேஜ் ஃபுட் சூப்பர் மார்க்கெட்டில் அதிகமாகிட்டே போச்சோ அப்போவே நம்ம மக்களிடையே உடல் பருமன், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, ஃபேட்டி லிவர் அப்படின்னு அதிகமாகிடுச்சு. இதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? பேக்கேஜ் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். சால்ட்டு, சுகர் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு இருக்கும். இமல்சிஃபையர், ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் கலர் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே ரொம்ப முக்கியமாக நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பேக்கேஜ்டு ஃபுட்ஸ்லையே டாப் 5 அன்ஹெல்த்தி ஃபுட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்பர் 5 பேக்கேஜ் கேக்ஸ் அண்ட் பேஸ்ட்ரீஸ். நம்பர் 4 பேக்கேஜ் சுகரி ட்ரிங்க்ஸ் லைக் கோலா ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். நம்பர் 3 பேக்கேஜ் கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் லைக் பொட்டேட்டோ சிப்ஸ், மசாலா மஞ்ச், கார்ன் பஃப்ஸ். நம்பர் 2 packaged biscuits and cookies. Number 1 packaged instant noodles. அக்டோபர் 2024 ஃப்ரான்டியர்ஸ் இன் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஜேர்னலில் இந்த பேக்கேஜ் ஃபுட் பற்றின ஸ்டடியை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த பேக்கேஜ் ஃபுட் லேபிளில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூவும் உள்ளே இருக்கிற உணவை லேபில் டெஸ்ட் பண்ண வந்த நியூட்ரிஷன் வேல்யூவும் மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான உணவுகளில் சால்ட், சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட், டோட்டல் ஃபேட் எல்லாமே அதிகமாக இருந்தது. அதை நம்மளை எடுத்துக்க வேண்டியதை விட அதிகமாக இருந்தது. அதனால் இது மாதிரியான உணவுகளை எப்பயாவது எடுத்துக்கங்க, எப்போதுமே எடுத்துக்காதீங்க.